இப்போ நீங்க பார்த்த இந்த 2 கிளிப்லயுமே ஒரு விஷயம் வந்து காமனா இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிளிப்ல ஹல்க்கு ஜ அ ஓடியாந்து ஜம்ப் ஆகுவாரு. ஓகேவா? அண்ட் செகண்ட் கிளிப்ல பார்த்தோன்னா, அ மத்த அவெஞ்சர்ஸ் எல்லாருமே கேப்டன் அமெரிக்கா எல்லாருமே வந்து கஷ்டத்துல இருக்கும்போது, தோர், ராக்கெட் அண்ட் குரூட் 3 பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெல்ப் பண்ண வருவாங்க. அப்படி தோர் என்ன பண்ணுவாருன்னா, அகைன் அவரு ரன் ஆகி, அகைன் இப்படி ஜம்ப் ஆகுவாரு. ஓகேவா? இப்படி ஜம்ப் ஆகுவாரு. ஸோ ஒரு மோஷன் ஒரு மோஷன் ஹரிசாண்டலா இல்லாம, இப்படி இல்லாம, வெர்டிகலா ஒரு சம் ஆங்கிள்ல இனிஷியேட் ஆச்சுன்னா, ஒரு இனிஷியல் வெலாசிட்டி குடுத்து இனிஷியேட் ஆச்சுன்னா, அந்த ப்ரொஜெக்ஷன் அது கம்ப்ளீட்டா ஃபுல்லா வந்து முடியல. அந்த ப்ரொஜெக்ஷன் தான் என்ன சொல்லுவோம்னா, ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். இப்போ நம்மகிட்ட தோர் இல்ல. ஓகேவா? தோர் நம்மகிட்ட இல்ல. பட் ஒரு குட்டி ஹல்க் இருக்காரு. ஒரு சின்னதா ஒரு ஹல்க் இருக்காரு. சரியா? ஸோ இவரு என்ன பண்றாருன்னா, இப்படி இப்படி ஓடியாந்து அப்படியே ரன் ஆகிட்டே வந்து அப்படி ஜம்ப் ஆகுறாரு. ஓகேவா? ஸோ இந்த பாத் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து என்னன்னா ப்ரொஜெக்டைல் ஆர் ட்ராஜெக்டரி. இங்க ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். ஏன் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன்னா வெர்டிகலா ஒரு ஆங்கிள் கொடுத்து மூவ் ஆகுறாரு. ஓகேவா? ஸோ அப்போ இவர் கவர் பண்ற அந்த குட்டி ஹெல்க்கு கவர் பண்ற அந்த பாத் எப்படி இருக்குன்னா, லைக் இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அவர் கவர் பண்ற பாத் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ம். இப்படி இருக்கும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இவனை இங்க நவுத்திருவோம். ஓகே. ஸோ அப்போ இங்க இனிஷியலா ஒரு ஆங்கிள் கொடுத்து மூவ் ஆகுறாரு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆங்கிள் தான் இந்த ஆங்கிள் பொறுத்து தான் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்றது மாறும். அது பின்னாடி பார்ப்போம். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 2 காம்போனன்ட்டா பிரிச்சிருப்பேன். ஐ மீன் 2 வெக்டாரா பிரிச்சிருப்பேன். அதாவது இனிஷியலா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 தேவையில்ல ரொம்ப அதிகம். 4 ms பவர் மைனஸ் 1 வச்சுப்போம். ஓகேவா? u ஈக்குவல் டு 4 ms பவர் மைனஸ் 1 வச்சுப்போம். ஒரு வாரமாவே வச்சுப்போம். ஓகேவா? 4 ms பவர் மைனஸ் 1. ஸோ இந்த இனிஷியலாக இங்கே யூன்றது 2 காம்போனண்ட்டாக பிரியும். நம்ம ஆல்ரெடி காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று என்னன்னா ஹரிசாண்டல் காம்போனன்ட், இன்னொன்று வெர்டிகல் காம்போனன்ட். ஹரிசாண்டல் வெர்டிகல்னா ஒன்றும் இல்லை, இது வெர்டிகல், இது ஹரிசாண்டல். ஸோ இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட் இருக்குல்ல, இதை நான் என்னன்னு சொல்லுவேன்னா யூ எக்ஸ்ன்னு சொல்லுவேன். இது யூ எக்ஸ். அண்ட் வெர்டிகல் காம்போனன்ட் பார்த்தோன்னா யூ ஒய். வெர்டிகல் காம்போனன்ட் யூ ஒய். ஓகே, அதை நான் வந்து இங்கே எழுதுறேன். ஸோ யூஎக்ஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் காம்போனன்ட் யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூ காஸ் காஸ் எஸ் சரியா வரல, காஸ் தீட்டா. ஓகேவா? அண்ட் யூஒய் பார்த்தோன்னா யூஒய் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டான்னு எழுதலாம். இது வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ ரெண்டாவது ஹல்க் இங்கேருந்து ஜம்ப் ஆகுறாருல, இது வந்து இங்கே ஜம்ப் ஆகுறாரு. ஐயோ அப்படி இல்லை, இப்படி ஜம்ப் ஆகுறாரு. கரெக்டா? ஸோ ஆக்சுவலாக அங்கே மோஷன் எப்படி நடக்குது? அகேன்ஸ்ட் த கிராவிட்டி. கரெக்ட் தானே? கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக வந்து ட்ராவல் ஆகுறாரு. கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக ட்ராவல் ஆகுறாரு. அப்போது கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக ட்ராவல் ஆகுறாருன்றப்போ நான் அதை எப்படி எழுதலாம்? ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஜின்னு எழுதலாமா? ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஜின்னு எழுதலாம் தானே? ஓகேவா? அது அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுறாரு ஹல்க்கு? அகேன்ஸ்ட் த கிராவிட்டின்னு பார்த்தாச்சு. அண்ட் வெர்டிகல் மோஷன் பார்த்தாச்சு. வெர்டிகல் மோஷன்ன்றப்போ நான் இங்கே ஆக்சிஸை மென்ஷன் பண்ணலையா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அது இல்லை இது. ஸோ இது வந்து என்னென்னா ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸில் தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட்டாக ஒரு ட்ராவல் ஆகுறாரு. ஓகேவா? ஸோ அசல்டேஷன் எதுக்கு அகேன்ஸ்டாக கொடுக்குது? கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக எந்த ஆக்சிஸில் அசல்டேஷன் கொடுக்குறாரு? ஒய் ஆக்சிஸில். அப்போது ஏஒய் ஈக்குவல் டு தான் மைனஸ் ஜி. ஏஎக்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் என்னன்னா 0. அலாங் எக்ஸ் டைரக்ஷன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே மட்டும்தான் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0வான்னு கேட்டால் இல்லை. த்ரூ அவுட் த மோஷன், இந்த மோஷன் ஃபுல்லாகவே வந்து அசல்ரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் 0 தான். அது எப்படின்னா இப்போ அப்படியே பின்னாடி இல்லை, வெர்டிகல் மோஷன்றதை விட ஃபைனல் வெலாசிட்டி யூஎக்ஸ்ன்றது இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது? ஐ மீன் இந்த பாயிண்ட்ல இது இனிஷியல் வச்சா இது ஃபைனல். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது ஃபைனல் வெலாசிட்டி எப்படி இருக்குது, இங்கே வரும்போது எப்படி இருக்குது, இங்கே வரும்போது எப்படி இருக்குது, இங்கே வரும்போது எப்படி இருக்குன்ட்டு நமக்கு டவுட் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து காமனாக ஜென்ரலாக எவ்ரிடே ஃபிசிக்ஸில் நம்ம கேட்கறது தான். எவ்வளோ தூரம் ஹல்க்கு ட்ராவல் பண்ணியிருப்பான், எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்ம மூவியில் பார்க்கும்போது பா எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுறான் பாருன்ட்டு. ஸோ அந்த எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுறான் பாருன்ட்டு நம்ம சொல்கிறோம்ல, இந்த இந்த இங்கேருந்து இங்கே வரையும். ஸோ அதுதான் என்னன்னா ரேஞ்ச். அதுதான் என்னன்னா ரேஞ்ச். ஓகே, ரேஞ்சு. ஓகே. அண்ட்
இங்கே மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணியிருக்கான்ல, எவ்வளோ தூரம் பறந்துருப்பான் அப்படின்னு நமக்கு டவுட் வரும். எவ்வளோ ஹைட் பறந்துருப்பான் அப்படின்ட்டு. ஸோ அது என்னன்னா மேக்ஸிமம் ஹைட் ஹச் மேக்ஸ். ஓகே, ஹச் மேக்ஸ் டென்னிசன். ஓகே, அண்ட் எவ்வளோ டைம் எடுத்திருப்பான் இங்கேருந்து, இந்த குட்டி பையன் குட்டி ஹெல்க்கு கோவப்படுறாரு. ஸோ இங்கேருந்து இங்கே போய் மீட் ஆகிறதுக்கு, ஓகேவா, ஹிட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கினாரு? இதெல்லாம் காமனான கொஸ்டின் தான். ஸோ இந்த டைம் டேக்கன், எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ ரேஞ்சு, இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்ட்டு பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேவா. இப்போது தியரிட்டிக்கலாக நம்ம இவர் இப்படி ட்ராவல் ஆனாருன்ட்டு சொல்லிட்டோம். பட் மேத்தமெட்டிக்கலாக நம்ம ஈக்குவேஷன் படி இவர் இப்படி தான் ஆக்சுவலாக ட்ராவல் ஆகிறாரான்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும்ல, ஓகேவா. தியரிட்டிக்கலாக நான் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம், பட் மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணணும்ல. ஸோ அது எப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியா. ஓகே, ஸோ இனிஷியல் வெலாசிட்டி யூஎக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். இந்த இனிஷியல் வெலாசிட்டி இங்கேருந்து இப்படி மூவ் ஆகிட்ட பிறகு இங்கே 4 ms/- 1 சொன்னல. ஸோ இங்கே வந்துட்ட பிறகு கண்டிப்பாக 5 அது மாதிரி மாறும். அப்போது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, கரெக்டாக. அப்போது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, ஃபைனல் வெலாசிட்டின்னு ஒன்று வருது. அதை நான் என்ன சொல்கிறேன்னா விஎக்ஸ்ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். விஎக்ஸ் ஈக்குவல் டு ஓகே, ஸோ விஎக்ஸ் ஈக்குவல் டு நம்ம கைனமெட்டிக்ஸில் ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம், யூஎக்ஸ் ப்ளஸ் 18, ஓகேவா. விஎக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் ப்ளஸ் 18 பார்த்துருப்போம். இப்போது யூஎக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸ்டி, ஓகேவா. அலாங் எக்ஸ் டைரக்ஷன் ஹரிசாண்டல் மட்டும் எவ்வளோ மோஷன் நடக்குதுன்ட்டு. ஸோ யூஎக்ஸ்ன்றது என்ன நமக்கு தெரியும், யூ காஸ் தீட்டா. யூஎக்ஸ்ன்றது யூ காஸ் தீட்டா. மேபி நான் இது இங்கே கூட எழுதிடுறேன், ஏன்னா நம்ம அப்போ தான் கரெக்டாக இருக்கும். விஎக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸ்டி, ஓகேவா. ஸோ விஎக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸுக்கான வேல்யூ யூ காஸ் தீட்டா. ஸோ யூ காஸ் தீட்டா அண்ட் ஏஎக்ஸ் என்ன ஆகிடும், ஏஎக்ஸ் 0 ஆகிடும். அப்போ இந்த ஹோல் டேர்மே 0 ஆகிடும், கரெக்டாக. அப்போது விஎக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னன்னா யூ காஸ் தீட்டா. அதை நான் இங்கே எழுதுறேன், ஓகேவா. ஏன்னா இதுனா வந்து நமக்கு பின்னாடி சால்வ் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் யூ காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு விஒய் இல்லை, என்ன ரொம்ப லேக் ஆகுது இல்லை இன்னைக்கு. ஓகே, ஸோ வெலாசிட்டி அலாங் ஒய் டைரக்ஷன் எவ்வளோன்ட்டு எனக்கு தெரியணும், கரெக்டாக. வெலாசிட்டி அலாங் ஒய் டைரக்ஷன் எவ்வளோன்னு எனக்கு தெரியணும். அது தெரியணும்னா அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டைல் எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணிச்சுன்றதும் தெரியணும். ஸோ எஸ் ஈக்குவல் டு நமக்கு கைனமெட்டிக்ஸில் இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது, என்னன்னா எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், சரியா. ஸோ அலாங் த எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுச்சு அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அலாங் த எக்ஸ் டைரக்ஷனில் இது என்னென்னு எழுதிக்கலாம், எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் டைரக்ஷனை நான் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு u of x t plus of a of x t ஸ்கொயர், சரியா. இப்போ u of x என்ன இருக்கு, u cos theta இருக்கு. a of x ஈக்குவல் டு இந்த டேர்ம் a of x என்ன 0, கரெக்டா. அப்போ மீதி யார் மட்டும் இருப்பா, x ஈக்குவல் டு u cos theta, ஏன்னா u of x u cos theta, கரெக்டா. u cos theta and t. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போறேன்னா டீயை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு எக்ஸ் ரொம்ப லேக் ஆகுதான் இன்னைக்கு, என்னன்னு தெரியல. சரி, டீயை மட்டும் இங்கே வச்சுட்டு எக்ஸ் பை யூ காஸ் தீட்டான்னு போட்டுக்கலாம், கரெக்டா. ஸோ எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா, சரியா. இது அப்படியே இருக்கட்டும், டி ஈக்குவல் டு எக்ஸ் யூ காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதை பண்ணுறோம். இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இவனெல்லாம் வந்து நம்ம ரப் பண்ணிடலாம், சரியா. அண்ட் இந்த ஈக்குவேஷனுமே கூட தேவையில்லை. இந்த டி ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் தீட்டா இருக்குல்ல, இது மட்டும் தான் எனக்கு தேவை. ஸோ அவனை மட்டும் எழுதிக்கிறேன், டி ஈக்குவல் டு எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா, சரியா. அண்ட் இவனையுமே கூட ரப் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிக்கிறது என்னது, ஆக்சுவலாக வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன். இப்போ வெலாசிட்டி அலாங் ஒய் டைரக்ஷன் எவ்வளோன்னு நமக்கு தெரியும், கரெக்டாக. ஐ மீன் இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், பட் இப்படி என்னன்னு கண்டுபிடிக்கல, சரியா. அப்போது வெலாசிட்டி அலாங் ஒய் டைரக்ஷன்றப்போ அதே கைனமெட்டிக் ஈக்குவேஷன் தான் இருக்கும். விஒய் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி ஃபார்முலா பார்த்துருக்கல, அதே தான். விஒய் ஈக்குவல் டு யூஒய் பிளஸ் ஏஒய் டி, சரியா. ஸோ விஒய் ஈக்குவல் டு யூஒய்க்கான வேல்யூ என்ன, யூ சைன் தீட்டா. ஸோ யூ சைன் தீட்டா. ஏஒய்க்கான வேல்யூ மைனஸ் ஜி அண்ட் டீக்கான வேல்யூ அப்படியே இருக்கட்டும். ஸோ டி விஒய் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடி, சரியா.
நெக்ஸ்ட் எவ்வளோ வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுச்சுன்னு தெரியணும். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். S = UT + of AT ஸ்கொயர். ஸோ அந்த ஈக்குவேஷனில் நான் கொஞ்சம் மாற்றி ஆகுறேன். அதாவது வெர்டிகல் மோஷன் தானே பார்க்குறோம். அப்போது S of y = U of y t + of A of y t ஸ்கொயர் ஆர் AY t ஸ்கொயர். சரியா? இப்போ S of y-ன்றப்போ இந்த டிஸ்டன்ஸ். சரியா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னா y. ஓகே, அப்போ S of y-ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் y டைரக்ஷனில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்ததுன்னு பார்த்தா y தான். ஸோ y = U of y என்னது U sin theta. ஸோ U sin theta and t of AY-க்கான வேல்யூ -g. அப்போ -g போடும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் ஆஃப் g t ஸ்கொயர் -g/t². சரியா? இப்போ இந்த t-க்கான வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? y = U sin theta and t-க்கான வேல்யூ x/u cos theta minus of g t² தானே. அப்போ ஸ்கொயர் ஆகிடும். அப்போ x² cos² தீட்டான்னு வரும். u² cos² தீட்டான்னு வருமா? அண்ட் sin by cos நம்ம என்ன எழுதலாம்? tan எழுதலாம். u கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன ஈக்குவேஷன் வரும்னா u = x tan theta by of g x² cos² theta. ஸோ இந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஐ மீன் இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, u = x tan theta minus of g x² cos² theta. இது என்ன ஃபார்மட்டில் இருக்குன்னா இன்வெர்டட் பேரபோலா ஃபார்மட்டில் இருக்குது. இன்வெர்டட் பேரபோலானா இங்கே நமக்கு வந்திருக்குல்ல, இன்வெர்டட் பேரபோலானா எப்படி சொல்லலாம்? இப்படி இதான் இன்வெர்டட் பேரபோலா. சரியா? ஸோ எனக்கு ப்ரொஜெக்டைல் அலாங் வெர்டிகல் மோஷன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும்ட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக? எப்படி ஈக்குவேஷன் எனக்கு சொல்லுது. ஸோ நம்ம தியரிட்டிக்கலாக என்ன பார்த்துருப்போம்? அதே தான் பார்த்துருப்போம். அப்போ ஈக்குவேஷனும் இதுவும் கரெக்டாக தான் வருது. ஓகேவா? ஸோ இது நம்ம ப்ரொஜெக்டைல் எந்த டேரக்ஷனில் போகுது, எந்த டேரக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகுது, மோஷன் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? மீதி எவ்வளோ ரேஞ்சு, எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ டைம், அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இவன் எல்லாருமே வந்து ரப் பண்ணுறோம். அவனுமே இப்போ நமக்கு தேவையில்லை. டிங் 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 டிங். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஹைட், எவ்வளோ ஹைட்டில் ஹல்க்கு ட்ராவல் ஆனாருன்ட்டு பார்ப்போம். ஸோ இனிஷியலாக நீங்கள் டாம் அண்ட் ஜெரினா பார்த்துருப்பீங்க. எல்லாருமே பார்த்துருப்போம், சின்ன வயசில் எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ டாம் வந்து ஓடியாந்து ஜம்ப் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சம்திங் ரன் ஆகிட்டு வந்து ஜம்ப் ஆகுறாருன்னா அவர் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு பில்டிங்லேருந்து மேலே இருக்காரு, இப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பட் அவர் கீழே விழ மாட்டார். அன்லெஸ் அன்டில் அவர் பார்க்குற வரையும், கீழே திரும்பி பார்க்குற வரையுமே அவர் கீழே விழ மாட்டார். சரியா? மேலே ட்ராவல் ஆகிட்டு இருப்பார், பட் கீழே விழ மாட்டார். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கே ஃபாலோ ஆகும். அதாவது ஹல்க் இங்கேருந்து இங்கே வரும்போது நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் சம்திங் ஏதோ பால் கூட இந்த தூக்கி போட்டுப்பாரு. நீங்கள் மேலே தூக்கி போட்டிங்கன்னா இப்படி போன பால் அப்படி இல்லை, இப்படி போன பால் ஒரு சடன் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிட்ட பிறகு நிற்கும். ஓகேவா? மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிட்ட பிறகு அங்கேயே நிற்கும். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு மில்லி செகண்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் அந்த இடத்த நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் டவுனோட வரும். ஓகேவா? நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே, இப்போது அதே கான்செப்டே தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. இங்கே நம்ம யார் எடுத்துக்கணும்? ஹல்க் எடுத்துக்கணும். கரெக்டாக? இங்கே நம்ம யார் எடுத்துக்கணும்னா ஹல்க் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கேருந்து கரெக்டாக இங்கே தானே இருக்காரு. ஸோ இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டதுக்கப்புறம் அவருக்கான வெலாசிட்டி 0. பட் இந்த டைரக்ஷனில் அவருக்கு வெலாசிட்டி ஆக்ட் ஆகும். ஐ மீன் நான் என்ன சொல்கிறேன்னா வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இருக்கும். ஓகேவா? வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் ux என்றது இருக்கும். ஸோ ux நம்ம அதை சொல்லலாம், ஆர் vx கூட சொல்லலாம். ஏன்னா ux = u cos theta, vx = u cos theta தான். அப்போ vx = நான் ux சொல்லலாமா? ஸோ அப்போ வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இருக்கும், பட் வெலாசிட்டி அலாங் y டைரக்ஷன் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ vy = 0. vy = 0வாக இருக்கும். ஓகேவா? ஆர் uy = 0. சாரி, uy = 0. ஸோ இதுதான் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இனிஷியலாக இங்கே ஒரு வெலாசிட்டி கொடுத்து நகர்ந்தார்ல, இந்த ux = இந்த காம்பனன்ட் இருக்குல்ல, சே ஃபார் எக்ஸாம்பிள் 4ms/-1 சொன்னோம்ல. ஸோ அதே 4ms/-1 தான் இங்கே ஆக்ட் ஆகும். நீங்கள் கேட்கலாம், இங்கே வரும்போது வெலாசிட்டியே இல்லைன்றியா, அப்புறம் எப்படி ஹல்க் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆனாருன்னு. அது காரணம் என்னன்னா இந்த பாயிண்ட்ல uy = 0வே தவிர ux u cos theta, அதாவது வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ சம்திங் ஏதோ ஒரு வெலாசிட்டி அவர் இந்த டைரக்ஷனில் புஷ் பண்ணுது. ஸோ அந்த வெலாசிட்டி காரணமாக தான் அவர் இப்படி ட்ராவல் ஆகுறாரு. ஓகேவா? ஸோ புரியும் நினைக்கிறேன். அண்ட் இவர் வந்து இப்போ நமக்கு தேவையில்லை, அவர் தூக்கிறோம். சரி, யா. ஸோ இப்போ ஈக்குவேஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னா எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட்டை அவர் ரீச் பண்ணியிருப்பாருன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த மேக்ஸிமம் ஹைட்டை நான் என்னன்னு சொல்லலாம்? s = h. ஓகேவா? s = h. ஸோ இது வர மாதிரி எந்த ஈக்குவேஷன் தான் கைனமெட்டிக்ஸில் v² = u² + 2as இந்த ஈக்குவேஷன் இருக்குது. நம்ம இப்போ ஹைட்டுன்னு பார்க்கும்போது இது விச் இஸ் அலாங் எந்த டைரக்ஷன்? y டைரக்ஷன்.
அப்போது vy ஸ்கொயர் ஈக்குவல் டு uy ஸ்கொயர் ப்ளஸ் 2ay s ஆஃப் ஒய்னு எழுதலாமா? கரெக்டா? அண்ட் ஸோ vy ஸ்கொயர் வெலாசிட்டி அலாங் y டைரக்ஷன் இப்போ தான் என்னன்னு பார்த்தோம், ஜீரோன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ vy ஈக்குவல் டு ஜீரோவா? நான் இங்கே கூட எழுதுறேன், vy ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த இது வந்து ஜீரோ ஆகிடும். அண்ட் uy என்னது u sin theta. ஸோ u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta ப்ளஸ் 2ay மைனஸ் g. ஸோ மைனஸ் g அண்ட் s ஆஃப் ஒய்ன்றது h, ஹைட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? எவ்வளோ ஹைட் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கணும், ஆர் h மேக்ஸ். ஓகேவா? சரி, நமக்கு யார் தேவை? ஹைட் மட்டும் தான் தேவை. அப்போ நான் h மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன், u ஸ்கொயர் sin theta இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ மைனஸ் u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta பை h மட்டும் தானே இந்த பக்கம் வச்சுக்க போகிறேன். அப்போ மைனஸ் 2gன்றது இந்த பக்கம் போனால் இல்லை, மைனஸ் 2gன்றது கீழே வந்துடும். ரைட்டா? அப்போ மைனஸ் 2g. ஸோ மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ h ஈக்குவல் டு ஆர் h மேக்ஸ் ஈக்குவல் டு h மேக்ஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta பை 2g. இது எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி இருந்ததுன்னா நான் அதை வச்சு எப்படி ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கான ஃபார்முலா. அண்ட் நீங்கள் இதில் ஒன் மோர் திங் என்ன நோட்டீஸ் பண்ணலாம், என்னோட ஹைட்டு எதை பொறுத்து இருக்குன்னா இனிஷியல் வெலாசிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் 4க்கு பதிலாக 5 ஆர் 6 ஆர் 7 பொறுத்தனா ஹைட் மேபி டிஃபர் ஆகலாம், ஆர் கீழே வரலாம், மேலே போகலாம். மேக்ஸிமம் ஹைட் எதை பொறுத்து இருக்குன்னா u இனிஷியல் வெலாசிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட்டு. மீதி எல்லாரையும் நம்ம ரெப் பண்ணுறோம். இதை தனியாக எடுத்து எழுதி வச்சுப்போம். ஓகேவா? என்னது? h மேக்ஸ் ஈக்குவல் டு, இன்னைக்கு கொஞ்சம் லேக் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் கான்செப்ட் புரியுன்னு நினைக்கிறேன். u ஸ்கொயர் ஈக்குவல் டு sin ஸ்கொயர் theta பை 2g. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு, டைம் ஆஃப் ஃப்ளைட் இந்த இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபைனல் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எனக்கு எடுத்துக்கிச்சு அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு டவுட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே டவுட் வரும். சரியா? ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இன்னொரு கைனமெட்டிக் ஈக்குவேஷன் நான் எடுக்கிறேன். என்னன்னா எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் 80 ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த ஃபார்முலா எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் 80 ஸ்கொயர். ஸோ இதுவுமே கூட நம்ம மோஷன் அலாங் ஒய் டைரக்ஷன் தான் பார்க்குறோம். ஸோ வெர்டிகல் மோஷன் அதில் நம்ம கரெக்டாக கொஞ்சம் ஆங்கிள் கொடுக்கும்போது தான் அந்த ஆங்குலர் பொசிஷன் நடக்கும். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிச்சு, ரொம்ப சொல்லவே தேவையில்ல. ஸோ எஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு u of y t plus of a of y t ஸ்கொயர். ஓகேவா? a of y அது. ஸோ s of y ன்னு பார்க்கும்போது s of y என்ன நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், y. s of y ஈக்குவல் டு y. ஸோ y. ஓகே. அண்ட் u of y ன்னு பார்க்கும்போது u sin theta. ஓகே, u sin theta. நெக்ஸ்ட்டு t. t பார்த்தோம்னா டைம் வந்து கேப்ஸ் லெட்டர் டீன்னு வச்சுப்போம். ஓகேவா? டைம் கேப்ஸ் லெட்டர் டீன்னு வச்சுப்போம். அண்ட் ஆஃப் a of y பார்த்தா மைனஸ் g. ஸோ மைனஸ் g அண்ட் கேப்ஸ் லெட்டர் t ஸ்கொயர். சரியா? இப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், இந்த இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபைனல் பாயிண்ட் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ இந்த இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து ஃபைனல் பாயிண்ட் போகிறது எந்த டேரக்ஷனில் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. பட் இங்கே நம்ம என்னன்னு போட்டிருக்கோம், ஒயின் போட்டிருக்கோம். ஒயில நம்ம எவ்வளோ இங்கேருந்து இங்கே எவ்வளோ ரீச் ஆச்சுன்னா நமக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் இல்லை, இங்கேருந்து இங்கே எவ்வளோ ரீச் ஆச்சுன்றது தான் டைம் ஆஃப் ஃப்ளைட். அப்போ நான் என்னன்னு போட்டுக்கலாம், ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0 போடலாம். மீதி யார் இருப்பா, யூ சைன் தீட்டா அண்ட் சைன் தீட்டா டி ப்ளஸ் இல்லை மைனஸு, ஏன்னா மைனஸ் ஜி இருக்குல்ல. ஸோ மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். ஓகேவா? எனக்கு டி தான் தேவை. ஓகேவா? நான் இதில் என்ன பண்ண போறேன்னா டீயை காமனாக வெளியே எடுத்துறேன், இல்லைனா இது இந்த பக்கம் கொண்டு போயிடும். ஸோ இந்த பக்கம் கொண்டு போயிட்டுனா அப்போ எனக்கு என்ன வந்துடும், கொஞ்சம் மேலே கொண்டு போயிடுறேன். ஓகே. ஸோ ஆஃப் ஜி டி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ சைன் டி. ஸோ டீயும் கேன்சல் ஆகிடும், டீயும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு மீதி எனக்கு ஆஃப் ஜிடி மட்டும் இருக்கும். ஸோ எனக்கு தேவை டைம் ஆஃப் ஃப்ளைட் தான். அப்போ டி ஈக்குவல் டு 2 இந்த பக்கம் போச்சுன்னா 2u சைன் தீட்டா பை ஜி. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சுன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ டி ஈக்குவல் டு 2u சைன் தீட்டா பை ஜி. அண்ட் அகைன் டைம் இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் எதை பொறுத்து இருக்குன்னா இனிஷியல் வெலாசிட்டி பொறுத்து தான் இருக்குது. இன்கேஸ் இனிஷியல் வெலாசிட்டி எனக்கு நான் கம்மியாக கொடுத்தா கிட்டே வந்துடும், அப்போ டைம் கம்மியாகிடும். இனிஷியல் வெலாசிட்டி நான் அதிகமாக கொடுத்தா வேகமாக தூரமாக போய்விடும். ஸோ டைம் அதிகமாக எடுத்துக்கும். சரியா? ஸோ அகைன் இவங்க யாருமே நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகே, ரப் பண்ணியாச்சு. ஸோ இவங்க மட்டும் தான் நமக்கு தேவை, அவங்கள மட்டும் அப்படியே வச்சுப்போம். ஸோ டி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு டி ஆஃப் எஃப்னா ஃபைனலாக டைம் ஆஃப் ஃப்ளைட்டை தான் டிஎஃப்னு சொல்கிறோம். ஸோ டி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 2u சைன் தீட்டா பை ஜி. சரியா? இவங்களையும் ரப் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ ஹைட் இது ரீச் பண்ணிச்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு, எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எவ்வளோ ரேஞ்ச், த மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கே ரீச் ஆன பாயிண்ட். ஓகேவா? வேர் த ப்ரொஜெக்டைல் ஹிட் த கிரவுண்ட், அந்த கிரவுண்டை ஹிட் பண்ணார்ல இவர், இங்கே ஆரம்பிச்சு இங்கே வந்து ஹிட் பண்ணார்ல, இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஸோ ஹரிசாண்டல் ரேஞ்சை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே இனிஷியலாக ஒரு பாயிண்ட் இருக்குது, ஃபைனலாக ஒரு பாயிண்ட் இருக்குது. இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபைனல் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட் என்ன சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். ரைட்டா? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேபி வேறு கலரில் இது. ஓகே. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெலாசிட்டின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ எனக்கு என்ன தேவை? இந்த டிஸ்டன்ஸ் தானே தேவை. ஸோ நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டேன்னா, ஸோ டி ஈக்குவல் டு நான் ஆர் எழுதலாமா? ஓகேவா? ஸோ இங்கே ரப் பண்ணிடுறேன், இங்கே எழுதுறேன். ஸோ டி பை டி ஈக்குவல் டு வி. ஸோ டி ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு வி டி. ஸோ ஆர் ஈக்குவல் டு வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் தானே, வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ வி ஆஃப் எக்ஸ் அண்ட் டைம். ஸோ டைம் வந்து நான் கேப்ஸ் லெட்டர் டி, ஐ மீன் டைம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், அந்த டைம் வரை இங்கே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ வி ஆஃப் எக்ஸ்னு பார்க்கும்போது வி ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ என்ன? யூ காஸ் தீட்டா, ரைட்டா? ஸோ யூ காஸ் தீட்டா இன்ட்டு டி, டைம் ஆஃப் ஃப்ளைட் என்னது? 2u sin theta by g. So 2u sin theta by g. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, u இல்லை 2u ஸ்கொயர், இங்கே ஒரு u இருக்குது, இங்கே ஒரு u இருக்குது. ஸோ 2u ஸ்கொயர் sin theta cos thetaவா? ஸோ sin theta cos theta by g. சரியா? ஸோ இந்த மாதிரி 2 sin theta cos theta இருந்ததுன்னா அது எப்படி எழுதலாம்னா, r ஈக்குவல் டு u ஸ்கொயர் sin 2 thetaன்னு எழுதலாம். இது வந்து டிக்னாமெட்ரியில் ஒரு ஐடென்டி, ஒரு ஃபார்முலா. நீங்கள் மேக்ஸில் யூனிட் 3ல படிப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆர் சம்திங், எந்த யூனிட்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் மேக்ஸில் படிப்பீங்க. ஸோ 2 sin theta cos theta எப்படி எழுதலாம்னா sin 2 thetaன்னு எழுதலாம். சரியா? அப்போது நமக்கு டவுட்டாக இருந்த எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் 2 theta பை ஜி. ஸோ ஹைட்டும் கண்டுபிடிச்சாச்சு, டைம் ஆஃப் ஃப்ளைட்டும் கண்டுபிடிச்சாச்சு, ரேஞ்சும் கண்டுபிடிச்சாச்சு. வேற என்ன கண்டுபிடிக்கணுமா? இல்லை. இப்போ இது எப்போ மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுன்னு கேட்டால், மேக்ஸிமம் ஹைட்டுன்றதை விட மேக்ஸிமம் ரேஞ்சு, நான் கல்லை தூக்கி விடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆங்கிளை பொறுத்து தான் மாறுது. கரெக்டாக? இந்த ரேஞ்சுன்றது இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் நான் எந்த ஆங்கிளில் அதை விட போகிறேன், லைக் ஹல்க் எந்த ஆங்கிளில் ஜம்ப் ஆகுறாருன்றது பொறுத்து தான் அவர் எந்த டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸில் ரீச் ஆகுவாருன்றது இருக்குது. கரெக்டாக? அப்போ நான் மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா, எப்போ நான் 45 டிகிரி கொடுக்கணும். எப்போ நான் 45 டிகிரியில் ஒரு ஆப்ஜெக்டை ஆர் ஹல்க் எகிறாரோ அப்போ தான் ஒரு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுவார். இது நீங்கள் கல்லை கூட வச்சு செக் பண்ணலாம். யூஸ்வலாக இந்த வீடியோ பார்த்துருக்குறோம். ஒரு கல் எடுத்து ஆங்கிளை வந்து டிஃபர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலாக சின்ன ஆங்கிள், உங்கள் கையை வச்சுட்டு ஒரு ஆங்கிள் மாதிரி நினச்சிட்டு நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா, ஒவ்வொரு ஆங்கிள் நீங்கள் வேரி பண்ணி போட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹல்க் வந்து இல்லை, வேற ஒரு ஹல்க் எடுத்துப்போம். ஸோ இப்போ ஹல்க் என்ன பண்ணுறாரு, ஓகே, கொஞ்சம் ஆங்கிள் கம்மியாக கொடுத்து ஜம்ப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 45 இல்லாமல் ஒரு 30 கொடுத்து ஜம்ப் பண்ணுறாருன்னா இங்கே ரீச் ஆகிடுவார். ஓகேவா? இந்த இடத்துல ரீச் ஆகிடுவார். இன்கேஸ் 45க்கு பதிலாக ஒரு 70 கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. 45ன்றப்போ 70ன்றப்போ இந்த இடத்துல வரும். கரெக்டாக? இந்த இடத்துல வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வரும். தீட்டா வந்து இங்கே வரும். ஸோ அங்கே வருதுன்றப்போ இப்படி ஜம்ப் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லை, இப்படி ஜம்ப் பண்ணார்னா திரும்பி இங்கே ரீச் ஆகிடுவார். ஸோ டிஸ்டன்ஸ் கம்மியாகிடும். அப்போ நான் மேக்ஸிமம் ஹைட்டு வரணும்னா எனக்கு 45 டிகிரி வரணும். சரியா? இதை நம்ம ஃபார்முலா மூலிமா எப்படி இது பண்ணலாம்னா, ஃபார்முலா மூலிமா இந்த இடத்துல sin 2 theta இருக்குல்ல, இந்த இடத்துல 45 போடுங்களேன். sin 2 theta 2 × 45 90. ஸோ sin 90 டிகிரி என்ன? sin 90 டிகிரி which is equal to 1. ஸோ அப்போ எனக்கு மீதி என்ன பண்ணுறதுன்னா ஆர் யூ ஸ்கொயர் ஜின்னு இருக்கும். ஸோ ரேஞ்சு எதை பொறுத்து இருக்குன்னா இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஜியை பொறுத்து இருக்குது. எனக்கு எப்போ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அக்கர் ஆகணும், எப்போ நான் 45 டிகிரியில் ஒரு ஆப்ஜெக்ட்டை த்ரோ பண்ணுறோம், அப்போ தான் எனக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீடியோ லேகாக இருந்த மாதிரி இருக்குது, பட் கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு லைட்டாக கோல்டு இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். சைனிங் ஆஃப். பாய்.